அன்னியாங்க ஆர்மி எல்லாரும் எப்படிடா இருக்கீங்க? இன்னைக்கு ஜிமினுக்கு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ரொமான்டிக் பாய் ஃப்ரெண்ட். ஸோ இதை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. சேனலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் இக்னோர் பண்ணுங்க, ஓகேவா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா லிங்க் கொடுத்துருக்கேன். யாராச்சும் சப்போர்ட் பண்ணணும் ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா போய் ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். நீங்களும் உங்கள் அப்பாவும் ஏர்போர்ட்டில் தான் நிற்கிறீங்க. அப்போ உங்கள் அப்பாவை பார்த்துட்டு, அப்பா கண்டிப்பாக போயே ஆகணுமா? ஷா இங்கே பாருமா, அம்மா தான் ஆல்ரெடி சொல்லிட்டாங்கல்ல, நம்ம கண்டிப்பாக கொரியா போய் தான் ஆகணும். நம்ம அங்கேயே செட்டில் ஆகிடலாம். இங்கே எவ்வளோ நாளைக்கு இங்கேயே இருக்கிறது? இங்கே பாரு, நீ புரிஞ்சுக்கோமா. இல்லைப்பா, எனக்கு சுத்தமாக பிடிக்கல கொரியா வாரத்துக்கு. இங்கே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் விட்டுட்டு எப்படிப்பா நான் வருவேன்? அங்கே போனால் உனக்கு நியூவாக ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கம்மா. நம்மளால் இங்கே இருக்கவே முடியாது. ஏப்பா, போய் போய் உனக்கு கொரியாவில் தான் பொண்ணு கிடச்சிச்சா? இங்கே இந்தியாவிலலாம் பொண்ணுங்கள்லாம் கிடையாதா? பேசாமல் இந்தியாவிலே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? ஏப்பா அங்கே போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஷா, உனக்கு வயசு பத்தாது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா தான் ஃப்ளைட்டுக்கு உங்களை கூப்பிட்டு போகிறாரு. ஸோ நீங்களும் ஃபைனலி போர்டிங் பாஸ்லாம் பண்ணிட்டு அப்படியே ஃப்ளைட்டில் போயிட்டு உட்காந்துட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ஹாப்பின்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் அம்மாவை பார்க்க போகணும், ஹாப்பியாகவும் இருக்குது. அண்டு உங்கள் கண்ட்ரியை விட்டு போய் உங்களுக்கு கொஞ்சம் சேடாகவும் இருக்குது. எப்படி அதை சொல்கிறேன்னு தெரியல. அப்படியே போகிறீங்க. ஸோ ஃபைனலி கொரியாவுக்கும் டேக் ஆஃப் ஆகிடுது ஃப்ளைட்டு. இப்போ நீங்கள் கொரியாவில் தான் இருக்கீங்க. ஸோ உங்கள் அம்மா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓடி போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் அம்மா ரொம்ப மிஸ் பண்ணிப்பாங்க. அவங்களும் பேக் ஹக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் அப்பாவை ஹக் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஏன்னா உங்கள் அம்மா வந்து கொரியா, அப்பா வந்து இந்தியா. ஸோ உங்கள் அம்மாவுக்கு ஒர்க் வந்து கொரியாவில் தான் இருக்குது. ஸோ சின்ன வயசுலேருந்தே உங்கள் அம்மா இந்தியாவுக்கு வரதும் போகிறதுமா இருப்பாங்க. எப்படியும் ஒரு 1 இயரில் வந்து ஒரு 2 மந்த்து அவங்க கூட இருப்பாங்க. ஆனால் உங்கள் அப்பாவுக்கு வந்து கொரியாவில் ஒர்க் கிடைக்கல. ஸோ அப்படியே இந்தியாவில் ஒர்க் பார்த்துட்டு இருப்பார். அண்டு உங்கள் அம்மா தான் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கொரியாவுக்கே வந்துடுங்க, அங்கேயே செட்டில் ஆகிடலாம், உங்களுக்கு நான் ஒர்க் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் உங்கள் அப்பா அவங்கள கூப்பிட்டு வந்திருப்பார். நீங்கள் இந்தியாவில் தான் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. வந்து நீங்கள் 11th தான் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே உங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. போயிட்டு ஸோ நீங்கள் உங்கள் ரூமில் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த பிளேஸ்லாம். ஏன்னா நீங்கள் இந்தியாவில் இருந்ததுக்கு இப்போ கொரியாவில் இருந்ததுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் இயர் தான் வந்து 11th ஜாயின் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து வின்டர் சீசன், டிசம்பர் டைம் தான். ஸோ செம்ம கூலிங்காக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு நியூவாக இருக்குது. ஏன்னா இந்தியாவில் இருக்கும்போது இப்படியெல்லாம் இருக்காதுல்ல. ஆனால் இதுவும் கொஞ்சம் ஹாப்பியாக, கொஞ்சம் பார்க்க குட் ஃபீலாக இருக்குது. அது உங்கள் அம்மா தான், ஷா என்னம்மா பண்ணுற மேலே? இங்கே வா, உனக்கு ஃபுட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன், வந்து சாப்பிடு. அம்மா வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே தான் போகிறீங்க. ஸோ உங்கள் அம்மா தான் வகை வகையாக கொரியன் டிஷ்ஷாக பண்ணி வச்சுருக்காங்க. உங்களை எப்படி சாப்பிட்றன்னு கூட தெரியல. உங்கள் அம்மா தான் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அண்ட் ஃபைனல் நீங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ அப்படியே நீங்கள் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹூடியெல்லாம் போட்டு அப்படியே சொட்டெல்லாம் போட்டு எல்லாமே கவர் பண்ணிட்டு பார்க்க அவ்வளோ க்யூட்டாக குட்டியாக இருப்பீங்க. பார்க்க அவ்வளோ குட்டி நீங்கள். ஸோ அப்படியே போயிட்டு நிற்கிறீங்க. அந்த ரோட்டுக்கிட்ட தான் ஒரு மாதிரி ரோட் மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாகவே ஸ்னோவாக இருக்குது. அப்படி இருந்தாலும் நல்லா இருக்குது. உங்கள் அம்மா தான், இங்கே பாதஷா, நீ போகிறது சரி, டைமுக்கு வந்துடு சரியா? ஆனால் உனக்கு இந்த பிளேஸ்லாம் தெரியும்ல. அம்மா அதுதான் கூகுள் மேப் இருக்கு, நான் அதில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க. உங்கள் அம்மா விட்டுடுறாங்க. அப்படியே வெளியே போயிட்டு எங்கே போகலான்னு பிளான் பண்ணுறீங்க. சரி, நம்ம கன்வீனியன்ஸ் ஸ்டோர் போகலாம், அங்கே போயிட்டு என்ன இருக்கோ எடுத்து சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. போயிட்டு அங்கே உட்காந்துட்டு உங்களுக்கு தேவையான ஃபுட்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் லைட்டாக சாப்பிட்றீங்க. ஏன்னா உங்கள் அம்மா சாப்பிட்டதுக்கும் வீட்டில் ஸோ நடந்து வந்ததுக்கும் நல்லா பசி ஆயிடுச்சு. நீங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு உங்கள் கையில் ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு அந்த ஸ்னோவிலேயே நீங்கள் ஆடி ஆடி சாப்பிட்டுட்டு வரீங்க. வரும் வழியில் ஒரு சந்துக்குள்ளே தான் சில பசங்க நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு பயமாயிடுச்சு. ஐயோ, தப்பான வழியாக வந்துட்டோமோ என்ன? இல்லையே, நம்ம வேறு நம்மளை தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் குனிஞ்சு குனிஞ்சிட்டு போகிறீங்க. அப்போ அங்கே அந்த பசங்க என்ன பேசிக்கிறான்டா, டேய் ஜிமினா, இங்கே பாடுறா,
உன் வீட்டுக்கு முன்னாடி தான்டா புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கா. பாத்தியா? பார்க்கலடா. சொல்றா யார்ரா அது? எனக்கு தெரியல. பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா. பட் என் அம்மா சொன்னாங்க அவ இந்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் வந்து 11th ஜாயின் பண்ணுறாங்க. நம்மளோட ஆன்ட்டி இருக்காங்கல்ல, எதிர் வீட்டு ஆன்ட்டி. ஆமாம், அவங்களோட பொண்ணாண்டா. அம்மா சொன்னா ஜங்குக்கா. என்ன அப்படின்னா அவங்க வந்து இந்தியாவில் தானே கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்க. பட் இவ்வளோ குட்டியாக இருக்குன்னு சொல்லடா. டேய் ஜிமின், அப்படியெல்லாம் இல்லை. அந்த ஃபிகரை உஷார் பண்ணலாமா? அந்த ஃபிகரை உஷார் பண்ணலாமா? இங்கே பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் காட்டுறான். ஸோ ஜங்குக்கும் பார்க்குறான். அது நீங்கள் தான். டேய் இந்த பொண்ணுடாதா, இந்த பொண்ணே தான். என்னடா சொல்கிற? ஆமாண்டா, இந்த பொண்ணு தான். செம்ம ஃபிகராக இருக்காடா. பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி இருக்கா. பட் முன்னுக்கையும் பின்னையும் பார்க்கும்போது அப்படி தெரிலையே. ஜிமினா, அது சின்ன பொண்ணுடா. நம்ம வேற காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம். ஏதாச்சும் எக்கு தப்பாக மாற்ற போகிறோம்டா. ஆல்ரெடி நம்ம மேலே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குடா. குட்ரா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான். ஷா, இங்கே வா. யாரு என்ன ஷான்னு கூப்பிடுறது? இங்கே பாரு, நான் உன்னை தான் கூப்பிட்டேன். திரும்பாமல் போயிடாத. முன்ன வந்தேன், மவளை வச்சு செஞ்சு விட்ருவேன். ஐயோ, என்னத்தான் கூப்பிடுறாங்க போல. இப்போ என் பேர் அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ நீங்களும் தெரியும் பார்த்துட்டு மொல்ல நடந்துட்டு போகிறீங்க. ஜிமின் தான் அவங்கள அப்படியே வச்சக்கன்னு வைக்காம பார்த்துட்டே இருக்கான். அப்போ சைட்டில் ஜங்குக்க தெரியும் பார்க்குறான். மச்சான் நீ கிளம்புடா. உனக்கு எப்படி அவளோட பேர் தெரியும்? அம்மா சொல்லியிருக்காங்க அவங்க பொண்ணு பேர் ஷான்னு சொல்லிட்டு. அப்போவே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்டா. செம்ம ஃபிகராக இருப்பா வேறு. ஆல்ரெடி சின்ன வயசு ஃபோட்டோலாம் காட்டிருக்காங்க அவங்க அம்மா. ஷாவோட அம்மா தான் காட்டினாங்க. செம்ம க்யூட்டாக இருப்பாடா. ஆனால் இப்போ பார்க்க பெரிய பொண்ணு ஆகிட்டா. சரி, இவளே வந்து கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன்டா. நீ கிளம்பு, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன். என்னமோ பண்ணுற, ஆனால் ஒரு நாளைக்கு சமத்தியாக அடி வாங்க போகிற. அது மட்டும் கன்ஃபார்ம்டா ஜிமின். நீ மூடு, நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிடுறான். ஜங்குக்கும் கிளம்பிடுறான். ஏதாச்சும் பண்ணி தொலையாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீங்களும் முன்னுக்கு போய் நின்றுட்டு சொல்லுங்க அண்ணா, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? அண்ணாவா? என்னாடி, நான் உன்னை ஷான் தானே கூப்பிட்டேன். தங்கச்சி நான் கூப்பிட்டேன். நீ நான் அண்ணாலாம் சொல்லப்படாது, சரியா? ஜிமின்னு சொல்லணும், ஓகே? ஜிமினா, அது வந்து என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும். ஆமாம், நீ இந்தியாவிலேருந்து வந்திருக்கியா? ஆமாம். நான் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்கேன், உங்கள் எதிர்த்து விட்டு பையன். சரி, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? இல்லை, உங்ககிட்ட ஒன்று சொல்லலாம் தான் கூப்பிட்டேன். என்ன? நீ வந்து என்ன படிக்கிற? நான் இந்த நெக்ஸ்ட் இயர் வந்து 11th ஜாயின் பண்ணுறேன். பெரிய பொண்ணாக வேறு ஆகிட்டேன். ஏதாச்சும் பாய் ஃப்ரெண்ட் ஏதாச்சும் இருக்கா என்ன? இல்லை. அந்த முறை பையன், அத்தை பையன், மாமா பையன் யாராச்சும் இருக்காங்களா? இல்லை. ஏதாச்சும் வீட்டில் என்கேஜ்மெண்ட்? நான் சின்ன பொண்ணு, அதெல்லாம் கிடையாது. ஓ, கிடையாதா? சரி, இன்னையிலேருந்து நான் தான் உன் பாய் ஃப்ரெண்ட், ஓகேவா? இதையா எல்லார்கிட்டையும் சொல்கிறேன், சரியா? நீங்கள் என் பாய் ஃப்ரெண்டா? ஆமாம், நான் தான் உன் பாய் ஃப்ரெண்ட், உங்களோட ரொமான்டிக் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வாலில் லாக் பண்ணிட்டு ஜிமின் அப்படியே பார்க்குறான். உங்களுக்குன்னா அவள் ஐட் ஐஸில் அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. யாரா இவன், எங்கேருந்து வந்தான், என்னென்னமோ கேட்குறான், சினிமா டைலாக்லாம் அடிக்கிறான். இவனுக்கு எப்படா நம்ம பேர் தெரியும்? ப்ரொப்போஸ் வேற பண்ணுறானா, பாய் ஃப்ரெண்டு சொல்கிறான். அம்மாக்கிட்ட சொல்லலாமா? ஐயோ, எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாய்ஸ்லேயே பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமின் தான், என்னாடி அப்படி பார்க்குற? இங்கே பாரு, ஓராப்பிட்டு அம்மாட்ட போய் கம்ப்ளீட் பண்ணுறவையெல்லாம் வச்சுக்காத. நான் வந்து காலேஜ் தான் படிக்கிறேன், எனக்கு புரியுது நீ சின்ன பொண்ணு தான். ஆனால் பார்த்தோன்னு மாமாவுக்கு உன்னை பிடிச்சிச்சு, ரொம்ப பிடிச்சிருக்கு.
சரியா, லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக அவங்க லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறான். ம் 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 விடு விடு என்ன அம்மா. ஏய் என்னாடி கிஸ் பண்ணிட்டு இருக்க அம்மான்னு சொல்லிட்டு கத்துற, ஜிமினான்னு கத்துடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை கிஸ் பண்ணிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் ஃபைனலி தள்ளி விட்டுறீங்க. ஸோ அவன் ஸ்னோவில் வலிக்கிட்டு அவன் பேக் அப்படியே அடிபட்டுரு. ஏய் பார்க்க குள்ள கத்திரிக்காமல் இருந்துட்டு என்னம்மா ஸ்ட்ராங்காக இருக்குது, என்னையே தள்ளி விட்டலடி அப்படின்னு சொல்லி ஜிமின் எழும்பிட்டு உங்க முன்னாடி வந்து வாழ்றவங்கள அப்படியே டைட்டாக பிடிச்சி லாக் பண்ணிவிட்டு, இங்கே பாரு நான் சீரியஸாக சொல்கிறேன், ஸ்கூல் போகிற நீ யாராச்சும் பசங்க கூட கமிட்டான்னு நீ கேள்விப்பட்டேன், அங்கே வந்தே அடிப்பேன், சமத்தையும் அடிப்பேன். நீ போகிற ஸ்கூல் நான் படித்த ஸ்கூல் தான். ஆல்ரெடி எனக்கு அங்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க. ஸோ ஸ்கூலில் சொல்லிக்கோ, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் பேர் ஜிமின்னு சொல்லிட்டு, எந்த மயிரும் ப்ரப்போஸ் பண்ண மாட்டான், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை விட்டுடுறான். ஸோ நீங்களும் போகலான்ட்டு போகிறீங்க. அப்போ உங்கள் ஹேண்டை பிடிச்சி உங்கள் பாக்கெட்டுக்குள்ளே அவன் ஹேண்டை விட்டு உங்களோட ஃபோன் எடுக்கிறான். ஏய் ஏன் ஃபோனு எவ்வளோ தைரியம், ஏய் சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி உங்கள் ஃபிங்கரை தான் வைக்கிறான். ஏன் ஃபிங்கர் பிரிண்ட் உனக்கு எப்படி தெரியும், எல்லோரும் இங்கே தானே ஃபிங்கர் பிரிண்ட் வைப்பீங்க, நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பரை சேவ் பண்ணிட்டு மை ரொமான்டிக் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிடுறான். எப்பாரு இதான் என் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோனுக்கு மிஸ்டு கால் கொடுத்துட்டு ஸோ அவனும் சேவ் பண்ணிக்கிறான் மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் மண்டையை சொரிஞ்சிட்டே போகிறீங்க. யாரா இவன் இழுத்து பிடிச்சி லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான், கிஸ் அடிக்கிறான், ரொமான்டிக் பாய் ஃப்ரெண்டு சொல்கிறான், சுத்தமாக புரியல. ஏஷா சமத்தியாக மாட்டிக்கிட்டடி இவங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ உங்கள் அம்மா தான், ஷா எவ்வளோ லேட்டாக வார, அம்மா எங்கே போன நீ? அம்மா நான் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் போனேம்மா. சரி அங்கே போனேன், இவ்வளோ லேட்டாவா வருவேன்? இல்லைம்மா கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வந்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி போய் தூங்கு அப்படின்னு உங்கள் அம்மா சொல்லிடுறாங்க. ஸோ நீங்களும் உங்கள் பெட்ரூம் போயிட்டு உங்களுக்கு ஜிமின் கிஸ் பண்ண தான் தாட்டு, ஏன்னா உங்கள் ஃபர்ஸ்ட் கிஸ்ஸில். ஸோ ஜிமின் சொல்லியிருப்பா நான் காலேஜ் தான் படிக்கிறேன், அதுவும் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன், நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. அதெல்லாம் யோசிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறது, சுத்தமாக ஐடியா இல்லை. எனக்கு வேறு பயமாக இருக்குது. இன்னும் ஸ்கூலுக்கு வந்து 3 days தான் இருக்குது, அதுக்குள்ளே வீட்டை விட்டு வெளியே இறங்கவே கூடாது. இந்த ஜிமின் கிட்ட மாட்டணும், ஏதாச்சும் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 days நீங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கீங்க. உங்கள் அம்மா வா வெளியே போகலாம், ஐ மீன் எதிர் வீட்டுக்கு போகலாம், ஐ மீன் ஜிமின் வீட்டுக்கு போகலான்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அங்கேயும் இல்லை, நான் மாட்டேன், நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி நீங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பீங்க. உங்கள் அப்பாவுக்கும் டவுட், என்னடா நம்ம பொண்ணு எப்போ பார்த்தாலும் வெளில சுற்றிட்டு இருப்பா, இன்றைக்கி வந்து எங்கேயுமே போகல அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே 3 days பாஸ் ஆகுது. நீங்கள் ஸ்கூலுக்கும் போகிறீங்க, போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடைக்கல, அப்படியே திரு முடிச்சுட்டு உங்கள் கிளாஸ் ரூம் தான் போகிறீங்க. எல்லாருமே உங்களை டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் லைட்டாக இந்தியனும் மாதிரி இருப்பீங்க, அண்ட் கொரியனும் மாதிரி இருப்பீங்க, பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருப்பீங்க. ஸோ எல்லோரும் பார்த்துட்டு அப்போ ஒரு பொண்ணு அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, ஹாய் ஐ எம் ஜாரா, ஓகேவா, என் பேர் ஜாரா, உன் பேர் என்ன? என் பேர் ஷா. ஓ ஷாவா, ஆமாம் நீ எங்கேருந்து வர? நான் இந்தியாவிலேருந்து வரேன். ஓ இந்தியாவா, ஆனால் பார்த்தா அப்படி தெரியல, லைட்டாக கொரியன் மாதிரி இருக்க. அம்மா கொரியன், அப்பா இந்தியா. உன்கிட்ட ஒன்று கேட்கலான்ட்டு இருந்தேன். நீ ஸ்கூலுக்கு என்டர் ஆகும்போதே பாதி பசங்க உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் சொல்கிறேன், இன்னும் 2 months லவ்வர்ஸ் டே வருது, எல்லோரும் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க பாரு அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கு அப்போ தான் ஜர்க் கொடுது, ஐயோ ஜிமின் இருக்கானே, அவன்கிட்ட மாட்டணும். சரி அவன் ஆல்ரெடி சொல்லிட்டான், ஸ்கூலில் யாராச்சும் ப்ரப்போஸ் பண்ணால் நீ எதுக்கும் அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு. இப்போ நம்ம எப்படி என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ ஜாராதா, என்ன ஷா ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிற, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராச்சும் இருக்காங்களா என்ன? அது வந்து இருக்கா இல்லை என்ன, இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. அப்போ நீ கமிட்டடா, எவ்வளோ வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்க?
ம். நேத்து தான் ஒரு பொறுக்கி வந்து என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணா. ஸ்கூல்ல யாராச்சும் வந்து ப்ரொப்போஸ் பண்ணா அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு மிரட்டிட்டு போனா. ஆனா என் பாய் ஃப்ரெண்டு சொல்ட்டான்னு சொல்றா. எனக்கு பயமா இருக்கு. ஆமா, யார் அந்த பையன்? ஜிமின். என்னது? ஜிமின் உன்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணானா? ஏன்? அவன் யாருக்கிட்டயும் ப்ரொப்போஸே பண்ண மாட்டான். சும்மா ஃப்ளர்ட் பண்ணுவான். பட் யாருமே ப்ரொப்போஸ்லாம் அவன் பண்ணதே கிடையாது. அப்போனா அவனை லவ் தான் பண்ணுறான். கன்ஃபார்ம் லவ் தான். அவன் சொல்லுவான், எனக்கு ஒரு ஆள் இருக்கா. ஸ்கூல் படிக்கும்போதே இந்த இயர் தான் வந்து அவன் வந்து காலேஜ் ஜாயின் பண்ண போகிறான். ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருப்பான். அண்டு அவன் இங்கே ஸ்கூல் படிக்கும்போதே எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுவான். எல்லா பசங்களும் லவ் பண்ணிட்டு சுற்றி இருக்கும்போது அவன் மட்டும் சும்மா ஃப்ளர்ட் பண்ணிட்டு சுற்றுவான். ஆனால் யாரையும் லவ் பண்ணது கிடையாது. ஆனால் நீ தான் அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா வந்து உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. உங்களுக்கு அப்போ தான் புரியுது ஜிமின் நம்ம தான் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. லைட்டாக ப்ளஷ் ஆகுது உங்களுக்கு. முன்னாடி வெக்கம்லாம் படுற, ஆனால் செம்ம அழகாக இருக்க நீ வெக்கப்படும் போது. இப்போ தான் புரியுது ஜிமின் ப்ரோ உனக்கு ஏன் ப்ரொப்போஸ் பண்ணார், உன்னை லவ் பண்ணான்னு. சரி, அவரை அக்செப்ட் பண்ணிக்கோ. அவரை மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடைக்கிறது யாருக்குமே கிடைக்காது. எல்லா பொண்ணுங்க அவருக்கு ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவர் உனக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காரு. அவரை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா சொல்கிறா. அன்றைக்குடைய கிளாஸ் டே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக அவங்க வீட்டுக்கு தான் போகிறீங்க. உங்கள் அம்மா தான், என்னடி ரொம்ப ஹாப்பியாக வர, ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் எப்படி போச்சு? அம்மா செம்மையாக போச்சு, எனக்கு நீவோ ஒரு ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கா. அம்மா யார்? ஜாரா இங்கே தான் இருக்கா. ஓ, நம்ம ஸ்ட்ரீட்டா? இல்லைம்மா, நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட்டுன்னு நினைக்கிறேன். என் கூட நல்லா ஹாப்பியாக பேசினா, அவளே வந்து பேசினாம்மா. நானே பயந்துட்டு போனேன், இங்கே யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவள் கிடச்சிட்டா, அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்கிறேம்மா. சரி சரி, ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு தெரியுது. முதல்ல யூனிஃபார்மை கழட்டிட்டு வா, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிடலாம், டைம் ஆயிடுச்சின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் மேலே போயிட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் வந்து கழட்டிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகுறீங்க. நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணும்போதே உங்களுக்கு ஜிமினோட தாட் தான், இப்போ ஜிமினை பார்க்கணும். ஏன்னா ஜாரா சொன்ன விஷயம் நீங்கள் ஜிமின் மேலே இம்ப்ரெஸ் ஆகிட்டீங்க. ஸோ லவ் பண்ணலாம், அவனே பாய் ஃப்ரெண்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படியே ரெடி ஆகிட்டு ஸோ ஒரு ஷார்ட்ஸும் ஒரு டிஷர்ட் மாதிரி தான் போடுறீங்க. ஸோ போட்டுட்டு ஸோ கீழே தான் போகிறீங்க. உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்களும் சாப்பிட்டுட்டு உங்கள் ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிட்டு ஒரு பாக்ஸில் என்ன எடுத்து வைக்கிறாங்க. அம்மா என்னம்மா இது? அதுவா, நம்ம எதிர்த்தோட ஜிமின் இருக்கான்ல, அவனோட அம்மா வந்து கேட்டாங்க, அவன் என் ஃப்ரெண்டு தானே, ஸோ அதான் அதை கொடுக்கலான்ட்டு. அம்மா கொடுமா, நான் போய் கொடுத்து வரேன். ஆ, நீயா? வெளிலையே போக மாட்டேன்னு சொல்லுவேன், இப்போ என்ன போகிறேன்னு சொல்கிற? இல்லைம்மா, எனக்கு எல்லோரும் கூட பேசணும் ஜாலியாக அப்படின்னு தோணுது, அதான் போகலான்ட்டு. சரி சரி, கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அனுப்பிச்சுட்றாங்க. ஸோ நீங்கள் உங்கள் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு போகிறீங்க. ஸோ ஜிமின் வீட்டுக்கு தான் போகிறீங்க. உள்ளே போயிட்டு காலிங் மேலே ரிங் பண்ணுறீங்க. அப்போ ஜிமின் தான் வந்து ஓப்பன் பண்ணுறான். உங்களை பார்க்குறான். அப்படியே உங்கள் கையில் வந்து பாக்ஸு. அம்மா என்ன இது? உன்னாலேயே பார்க்க முடில, கால் பண்ணாலும் அட்டன் பண்ணுறல, சேட் பண்ணாலும் ரிப்ளை பண்ணுறல, இதான் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அழகா அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறான் ஃப்ளர்ட்டா. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஷை ஆகுது. ஜிமினுக்குன்னா ஷாக்கு, என்னடா ஷை ஆகுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போதே நீங்கள் வந்து அவன் ஹேண்டை தானே வச்சுருப்பான் ரெண்டு சைட்லேயும், கீழாலே குனிச்சிட்டு ஓடிடுறீங்க. அவனுக்கு நான் ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது. ஸோ அப்படியே அவன் மேலே போயிடுறான். ஸோ ஜிமினோட அம்மா தான் இருக்காங்க, எங்கேயும் வெளியே போகிற மாதிரி வராங்க. ஸோ ஜிமினுக்கு ஒரு சிஸ்டர் இருக்கா, அவள் பேர் வந்து மின். ஸோ அவள் தான் வந்து உங்களை பார்க்குறா. அம்மா நீ தானே ஷா, வாவ் செம்ம க்யூட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீக்ஸை பிஞ்ச் பண்ணுறா. அந்த ஜிமினோட அம்மா தான். அம்மா இது என்னது? அம்மா வந்து கொடுத்து அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. ஸோ அவங்க அம்மா வாங்கி பார்த்துட்டு சரி நான் கிச்சனில் வச்சுட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு அவங்க எங்கேயும் ஷாப்பிங் போகிறாங்க போல். நீ வந்து மின் கூட இரு, அவள் இந்த வீட்டெலாம் சுற்றி காமிச்சா, நீ இது வரைக்கும் வந்ததே இல்லைல்ல, எப்படியும் ஒரு 4 days ஆச்சு நீ கொரியா வந்து, இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு வந்ததே இல்லை,
உன்னை உட்காந்து உன்னை எதுவும் கவனிக்க முடியலம்மா, நான் வந்து சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்க. அப்போ தான் மின் வந்து வீடெலாம் சுற்றி காணிக்கிறா. ஸோ நீங்களும் பார்க்குறீங்க, ஜிம்மினோட சின்ன வயசு ஃபோட்டோஸ்லாம் காட்டுறா. செம்ம க்யூட்டாக இருக்கான். அப்போது ஜிமின் தான்ட்டு, ஏய் மின், என்னடி பண்ணுற? ஆ, நான் என்ன பண்ண, உனக்கு என்ன, போடா ஏய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து உங்கள் மேலே வந்து கையை போடுறான். அவள் மின் ஷாக்காக பார்க்குறா. அண்ணா என்னண்ணா பண்ணுற? ஆ, இவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட்ரி, போடி அப்படின்னு பிடிச்சி அதை பிடிச்சி தள்ளி ரூமில் லாக் பண்ணிடுறான். மின்னுக்கு புரிஞ்சு போச்சு, ஓகே ஜிமின் ஏதோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அவங்க தரன்னு இழுத்துட்டு அவனை ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். நீங்களும் எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக ஜிமின் கூட தான் அப்படியே போகிறீங்க. அண்ட் அவன் ரூமுக்குள்ளே உங்களை கூப்பிட்டு போயிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே வாலில் பின் பண்ணி உங்களையும் ஐ டு ஐட் பார்க்குறான். நீங்களும் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் டக்குன்னு ஜிமினை வாலில் லாக் பண்ணிட்டு அவனை அப்படியே ஐ டு ஐட்டு பார்க்குறீங்க. அவனுக்கு நான் ஷாக்கு, என்னடா இப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எதுவுமே பேசலை, ஸ்ட்ரைட்டாக போய் என் லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறீங்க. ஜிமின் வைட் ஐஸில் உங்களை தான் பார்க்குறான். ஸோ அப்படியே லிப்பில் நீ கிஸ் பண்ணிட்டு அப்படியே எடுக்கிறீங்க. எடுத்துட்டு ஜிமினை தான் பார்க்குறீங்க. என்ன பார்க்குற? எனக்கு தெரியும் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு. அதான் ஸ்கூலில் உன்னை பற்றி விசாரித்தேன். ஓகே, உன்னையே பாய் ஃப்ரெண்டாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். என்ன பிளான் பண்ணிட்டியா? சரி சரி, என்னமோ பண்ணுறேன். ஆனால் நீ இப்படி கேடியாரி பண்ணி நான் நினைக்கவே இல்லைடி. இதுவும் பிடிச்சிருக்கு. அப்போது இன்னிலேருந்து உன் பாய் ஃப்ரெண்ட் நான் தானே? ஆமாம், நீ தான் என்னோட ரொமான்டிக் பாய் ஃப்ரெண்ட் ஆச்சே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். ஓகேடா, இதுவே ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் ஜிம்மினுக்கு ஒரு ஒன் ஷாடர் வரேன், ஓகேவா? லவ் யூ.